அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ரவீந்திரநாத் தாகூர் நம்முடைய மதுரைக்கு ஒரு முறை வந்திருக்கிறார். அவர் வங்காள கவிஞர் இல்லையா? அவரை வரவேற்ற அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு வரவேற்பு பத்திரம் ஒன்று வாசிக்கிறாங்க. அவருடைய தாய்மொழியோ வங்காளம். அதில் எழுதுறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. தமிழில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அது அவருக்கு புரியாது. எழுதி படிப்பாங்க. நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் அப்படிப்பட்டவர் அப்படின்னு வரவேற்பு பத்திரம் வாசித்தளிப்பது அப்படின்னு ஒரு மரபு உண்டு இலக்கிய விழாக்களில் அல்லது அறிஞர்களை பாராட்டுறப்பெல்லாம். இப்போ ஒரு சின்ன குழப்படி என்ன அப்படின்னா, எந்த மொழியில் அவருக்கு வரவேற்பு அளிப்பது? ஏன்னா அவருக்கோ தாய்மொழி வங்காளம், அதனால் தமிழ் தெரியாது. நமக்கோ அங்கே இருந்தவங்களுக்கு வங்காளம் யாருக்கும் தெரியல. சரி, ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கிற புரிகிற மொழியான ஆங்கிலத்தில் எழுதிவிடலாமே அப்படின்னு ஆங்கிலத்தில் அந்த இன்வைட் பண்ணுற அந்த வரவேற்பை சைட்டேஷனை படிக்கிறாங்க. இது படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த கவிஞர், பெருங்கவிஞர், நோபல் பரிசு பெற்றவர், அமைதியாக இருக்கிறார். இருந்துட்டு அப்புறமா அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நீங்கள் வங்காள மொழியில் உங்களுக்கு தெரியல, தமிழில் எழுதினா எனக்கு புரியாதுன்றதுனால விட்டீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஆங்கிலம் அப்படிங்கிறது அந்நிய மொழி. நீங்கள் தமிழிலேயே வாசித்திருக்கலாம். காரணம், தமிழ் என்பது நம்முடைய இந்திய மொழி. வங்காளம் தெரியலனா பரவாயில்ல, நீங்கள் தமிழில் வாசித்திருக்கலாம். அந்நிய மொழியில் புரிந்து கொள்ளுவதை விட புரியாத நம் இந்திய மொழியில் என்னை வரவேற்பது தான் என் இதயத்துக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்படின்னு அந்த பெரியவர் இங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஒரு பெருங்கவிஞன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு மகத்தான நம்முடைய தமிழ் கவிஞன் சொன்ன அந்த இனத்தை சேர்ந்த கவிஞன் அவர். ஆனால் கூட அவர் என்னை இங்கிலீஷில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலை. இதில் என்ன வேடிக்கை தெரியுங்களா? அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது. அந்த கீதாஞ்சலியை அவர் வங்காளத்தில் தான் முதல்ல எழுதியிருக்கிறார். ஆனால் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த மண்ணிலே என்னுடைய மொழி, இந்த நாட்டினுடைய மொழியில் என்னை வரவேற்பது தான் மகிழ்ச்சி அப்படின்னு வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த வேற ஒரு தாய்மொழி இருக்கிற ஒரு கவிஞனே சொல்லியிருக்கிறான்னா, நம்முடைய தமிழர்கள், தமிழ் பிள்ளைகள், இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கூடுதலாக இந்த மொழியின் பேரில் காதலை, கொஞ்சம் வெறியை வளர்த்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் சும்மா பொங்கல் அன்னைக்கு தமிழ் வாழ்க, தமிழ் திருவிழா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைங்க. வெளிப்படையாக சொல்கிறேன். கன்னி தமிழ், தமிழ் தாய் இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சி கொண்டு இருப்பதனால் பயன் இல்லை. இந்த எழுத்தாளர் சுஜாதா சொல்கிறார், நாம் உண்மையிலேயே அதை பற்றி தெரிந்து கொண்டு கற்க வேண்டும். நீங்கள் எந்த மொழி வேணாலும் கற்றுக்குங்க, ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழ் என்பது அடிப்படையாக நம்முடைய உயிர் மாதிரி. மற்ற மொழிகள் எல்லாம் குல்லா மாதிரி கழட்டி வைக்கலாம். தமிழ் என்பது தோல் மாதிரி கழற்றி வைக்க முடியாது. தோலில் தான் உணர்ச்சி அப்படின்னு ஒன்றே தெரியும். அப்போ தமிழ் என்பது நம்முடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். சிங்கப்பூர் நம்முடைய அண்டை நாடு. அங்கே ஏராளமான தமிழர்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவர்களும் தமிழர்கள் தான். ஆனால் தமிழ் மாதம் அப்படின்னே இந்த மார்ச் மாதம் 28 ஒரு மாத காலத்திற்கு சிங்கப்பூர் முழுக்க தமிழ் மாத விழா அப்படின்னே அங்கே கொண்டாடுகிறார்கள். அதை பார்க்குறதுக்கே அந்த செய்தியை கேள்விப்படுறதுக்கே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. நம்மளால் அங்கே போய் வெற்றி கொடி கட்டி நம்முடைய மொழிக்கு மாதம் முழுக்க விழா எடுக்கிறான்ப்பா, எப்பேற்பட்ட விஷயம்ப்பா, கேள்விப்படுகிற பொழுதே பெருமிதமாக நமக்கு இருக்கிறது. பொதுவாகவேங்க பல நாடுகளுக்கு சொற்பொழிவுக்காக போயிட்டு வந்த அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இந்த நாட்டை விட்டு போய்விட்ட அந்த தமிழர்கள் அங்கங்கே அவங்க குடிபெயர்ந்துருக்கிறாங்க இல்லைங்களா? அங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் அவர்களுடைய அந்த தமிழ் காதல் இருக்குதே, அது ரொம்ப பெருசுங்க. நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய தமிழ் உணவு, இதெல்லாம் தேடி தேடி அவர்கள் தக்க வைத்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் அந்த நாட்டு கலாச்சார சூழலில் அடிபட்டு போய்விடக்கூடாது, அந்த வெள்ளத்தில் அடித்து சென்று விடக்கூடாதுன்றதுனாலேயே கஷ்டப்பட்டு நம்முடைய நடன வகைகள், பாடல்கள், இசை, வாத்தியங்கள்
இதெல்லாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா ஏதோ ஒரு வகையில் ஒரு தமிழ் சம்பந்தம் இருக்கும் இல்லையா, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும்னு அங்கு இருக்கிற நம்முடைய தமிழர்கள் அரும்பாடுபட்டாவது அதை அடுத்த தலைமுறைக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் இங்கேயே இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் அதை செய்ய தவறிட்டோமோ? பல கல்லூரிகளுக்கு போகிறப்போ 5 தொழிலதிபர்கள் பேர் சொல்லுன்னா தெரியல, 5 சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் சொல்லுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல, 5 கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சொல்லுன்னா நிறைய பேருக்கு தெரியல, 5 நடிகர்கள் பேர் சொல்லுன்னா 5 என்ன சார் 15 சொல்கிறேன் சார்னு பொங்கி எழுகிறார்கள். நடிகர்கள் பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதைவிட முக்கியமான மேலான விஷயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது, நடிகர்கள் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம், தமிழ் என்பது நம்முடைய வாழ்வின் பழுது நீக்கும் விஷயம். இதற்கு முதன்மை தர வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தமிழ் வருடப்பிறப்பு தொடங்க போகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் நம்முடைய சன் தொலைக்காட்சி பிறந்த நாளும் அந்த நாள்தான். இந்த சமயத்தில் இதை பற்றி நமக்குள் ஒரு ஆழமான சிந்தனையை, ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இந்த காலையில் இருந்து அது சம்பந்தமாக முயற்சிகள் எடுப்போமே, நம் பிள்ளைகளுக்கு சில பயிற்சிகள் கொடுப்போமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.